வணக்கம். ஒரு ஜாதகத்தில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம், அமத்தியக்காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களை எப்படி கண்டுபிடிப்பதுன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாதம் எந்த கிரகம் சென்றுள்ளதோ அதுதான் ஆத்மகாரகன். அமத்தியக்காரகன் என்று சொல்வது அதற்கு அடுத்த பாதம்னா ஒரு கிரகம் 8 பாதங்கள் சென்றிருக்கிறது. அதான் அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர். அதற்கடுத்து 7 அல்லது 6 இந்த நிலைமைக்குள் இருக்கின்ற கிரகம் தான் அமத்தியக்காரன். அப்ப இந்த 2 கிரகங்களை உங்களுடைய ஜாதகத்தில் பாதசாரத்தை எடுத்து வைத்து நீங்கள் தெரியணும், அதை போடணும். ஒவ்வொன்றும் எத்தனாவது பாதத்தில் இருக்கு, அந்த கட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எத்தனாவது பாதத்தில் இருக்கு. ஒரு கட்டத்தில் 9 பாதம். அப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டிகிரி வைஸ் போக வேண்டியது. பாதம் தான் அடிப்படை பேசிக்கில் சொல்லப்பட்டுள்ள விதி. அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்போ அதிக பாதம் சென்றிருக்கின்ற கிரகம் உங்கள் வாழ்நாளில் ஆத்மகாரகன். அதற்கு அடுத்த ஸ்கோர் வாங்கியிருக்கிற கிரகம் அமத்தியக்காரகன். இந்த 2 வச்சு என்ன செய்யணும், என்ன செய்வீங்க, என்ன உங்களுடைய மனோநிலை இருக்கும் என்பதை நீங்க தெரிஞ்சுடுங்க. என்ன செய்யணும்? ஆத்மகாரகனுக்கு உண்டான குணமும் அமத்தியக்காரகனுக்கு உண்டான குணமும் தான் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் ஆத்மகாரகன்னா அவருடைய எண்ணங்கள் அந்த சூரியனுடைய பிரைட்னஸ் தன்மை தான் அவருடைய வாழ்க்கை போக்குவரத்தெல்லாம், அவருடைய ஸ்டைல் எல்லாம் அப்படித்தான் அமைச்சுக்கிடுவாங்க. செவ்வாய் அமத்தியக்காரகனா வந்தாருன்னா அந்த ஸ்டைல் தான். அப்போ சூரியனும் செவ்வாயும் ஆத்மகாரகனோ அமத்தியக்காரகனாக வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா, அவர்கள் என்ன சொல்லலாம்னா அந்த அதிகாரமிக்க ஆளுமை மிக்க ஒரு நபராகத்தான் அவர்கள் வாழ்க்கையில் இருப்பார்களே தவிர யாரிடமும் பணிந்து போகணும், கெஞ்சணும், அதே சமயத்துல ஏதாவது என்ன சொல்லலாம்னா பணிஞ்சு போகணுங்கிற எண்ணங்கள் இதே மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவத்துக்கு தக்கனதான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் ஆத்மகாரகனும் புதன் அமத்தியக்காரகனாக வந்துட்டாங்கன்னா நல்லா அன்பு, அமைதி, ஆசை, பாசங்களை நல்லா கொண்டாடுவாங்க. இதை நீங்கள் அதிக பாகையும் அதற்கடுத்த பாகையும் தான் ஆத்மகாரகன், அமத்தியக்காரன். புரிந்து கொள்ளுங்கள், பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம்.